சென்னை பொத்தேரியில் இன்றைக்கி நடந்த மிகப்பெரிய சோதனை. எஸ்ஆர்எம் காலேஜில் 30க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கஞ்சா வச்சுருந்ததாக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன நடக்குதுங்க? கல்லூரியில் என்ன நடக்குது? தமிழ்நாட்டில் என்ன நடக்குது? மாணவர் கைக்கு எப்படி போதைப் பொருட்கள் போச்சு? வெல்கம் டு தி சேனல். நான் உங்கள் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லி வீடியோஸ், டெய்லி அப்டேட்ஸ், நம்ம உலகத்தில் நடக்கக்கூடிய, நம்ம ஊரில் நடக்கக்கூடிய விஷயங்கள், முக்கியமான நிகழ்வுகள் நீங்கள் தமிழில் டீட்டெயில்டாக நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. கல்லூரி மாணவர்களிடையே இருக்கக்கூடிய போதை பழக்கம். இந்த போதை பழக்கத்தால் நிறைய மாணவர்களுடைய வாழ்க்கை ரொம்ப சீர்கேடாக போய்கிட்டு இருக்கு. முக்கியமாக கல்லூரி மாணவர்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லை, இந்தியா ஃபுல்லாகவே கல்லூரி மாணவர்கிட்ட பார்த்திங்கன்னா அந்த போதை பழக்கம் ரொம்ப தலைக்கேறி இருக்குது. அது கஞ்சா யூஸ் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும், ட்ரிங்க் அடிக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், அப்படின்னு நம்ம போதையில் என்னென்ன வகைகள் இருக்கோ அனைத்து வகைகளும் பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு ஈஸியாக போய் சேருது. எப்படி மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா போதைப் பொருட்கள் கிடைக்கிது? அங்கு தங்கியிருக்கக்கூடிய கல்லூரியில் தங்கி படிக்கக்கூடிய மாணவிகள், விடுதியில் தங்கி படிக்கக்கூடிய மாணவிகள், அப்புறம் பார்த்திங்கன்னா தனியாக நான் இண்டிவிஜுவலாக தங்கி படிக்கிற மாணவர்கள், இவங்க எல்லாத்துக்கும் சப்ளை எப்படி நடக்குது? இதை ரொம்ப நாளாக போலீஸ் வாட்ச் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. தொடர்ந்து அவங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் போயிட்டே இருந்திருக்கு. இது மாதிரி இந்த குறிப்பிட்ட கல்லூரியில், பொத்தேரியில் இருக்கக்கூடிய எஸ்ஆர்எம் கல்லூரியில் முக்கியமாக அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் மாணவர்களிடையே ரொம்ப அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு. பொதுமக்களிடையே ரொம்ப அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு. மாணவர்கள் போதையால் நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க, நிறைய சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடுறாங்க அப்படின்னு தொடர்ந்து எழுப்பப்பட்ட இந்த விசாரணை கம்ப்ளைண்ட் மூலயமாக என்ன நடக்குதுன்னா, 1000 போலீஸார் சுற்றி வளைச்சிருக்காங்க. அந்த டோட்டல் காம்பவுண்டே, அந்த டோட்டல் ஹாஸ்டல், அந்த காலேஜ், அவங்க ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா போலீஸ் பார்த்திங்கன்னா அவங்களுடைய கண்ட்ரோலை வச்சுக்கிட்டு எல்லா மாணவர்களையும் இன் அண்ட் அவுட்டு, நீங்கள் மாணவிகள் எல்லாத்தையுமே இன் அண்ட் அவுட்டு, அவங்களுடைய உள்ளே வரும்போதும் செக் பண்ணி அனுப்புகிறாங்க, வெளியே போகும்போதும் செக் பண்ணி அனுப்பி எல்லாத்தையும் அப்ரூவ் படுத்திட்டு அவங்களுடைய அறைகளில் பார்த்திங்கன்னா ஒரு ரைடு பண்ணுறாங்க. இந்த ரைடு மூலயமா பல திடுக்கிடும் விஷயங்கள் தெரிய வருது. இதில் மாணவர்கள் மட்டும் கிடையாதுங்க, மாணவிகளும் இதில் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, போதைப் பொருட்கள் பயன்படுத்தியிருக்காங்க. அப்படி அவங்க ரைடு பண்ணதில் என்னென்ன கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1/2 கிலோ கஞ்சா, 6 கஞ்சா சாக்லேட்டு, கஞ்சா ஆயில் 20 ml, அப்புறம் பாங்க் 5, ஸ்மோக்கிங் பார்ட் 1, ஹுங்கோ மிஷின் 7, ஹுக்கா பவுடர் 6 கிலோ, ஊசிகள், மாத்திரைகள், போதை பர்ஃப்யூமு உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டதாக சொல்கிறாங்க. பாருங்கள், போதை பர்ஃப்யூமு என்னென்னமோ சொல்கிறாங்க. அந்த போதைகளை எப்படிலாம் யூஸ் பண்ண முடியுமோ அப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இங்கே என்ன முக்கியமான கேள்வினா, மாணவர் கையில் யார் கொண்டு போய் கொடுக்குறாங்க? ஸோ அப்போ மிகப்பெரிய நெட்வொர்க் ஒன்று இயங்கிட்டு இருக்குது. சென்னையில் மட்டும் இது நடக்குதான்னு கேட்டால் நம்ம அப்படி சொல்ல முடியாது. குறிப்பாக இந்த சோதனையை தமிழ்நாடு ஃபுல்லாக நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கல்லூரிகளிலும், கல்லூரி இருக்கக்கூடிய விடுதிகளிலும் நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. அப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற அனைத்து கல்லூரிகளிலுமே இந்த சோதனையை நடத்தணும். அப்படி நடத்தினா மட்டும்தான் உண்மையான நிலவரம், எத்தனை மாணவர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அடிக்ட் ஆகியிருக்காங்க, அடிமையாயிருக்காங்க அப்படின்னு நமக்கு புரிய வருமே. அப்போ இது மிகப்பெரிய நெட்வொர்க். இது நம்ம எப்படி லோகேஷ் கனகராஜ் அவர்கள் படத்தில் பார்ப்போமோ, இது பெரிய நெட்வொர்க். ஒருத்தவனை பிடிச்சா இன்னொருத்தவன் நம்மளே ஜாயின் அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த விசாரணையை, இந்த விஷயத்தை போலீஸ் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்களா, தமிழக அரசு அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகுமா அப்படிங்கிறது தான் இனி வரும் காலங்களில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்களாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது வெறும் 1/2 கிலோ கஞ்சா மட்டும்தான் பறிமுதல் பண்ணியிருக்காங்களா? அவ்வளோ பெரிய காலேஜ், அப்போ நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு ஒரு சில தரப்பில் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களை மறைக்கிறாங்க. நிறைய பொருட்கள் அங்கே பறிமுதல் செஞ்சுருக்காங்க. ஏன்னா நிறைய மாணவர்கள் படிக்கக்கூடிய இடத்துல கல்லூரி மிகப்பெரிய கல்லூரி, அப்போது கல்லூரி பேருக்கு எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயங்களை மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம், ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி சென்னை மாதிரி ஒரு இடத்துல ஈஸியாக கஞ்சா போதை பழக்கங்கள் சராசரியாக ஆகும் பொழுது, அப்போது ஒரு கல்லூரி மாணவர்களுக்கு அப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மற்றவர்களுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள், அப்போது இதனுடைய நெட்வொர்க் எப்படிலாம் கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நமக்கு பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போது இது எல்லாமே எங்கே இணையுதுன்னா, இந்த போதையால் படிக்கிறவுடைய மாணவர்களுடைய வாழ்க்கை சீர்கெடுது இல்லைங்களா? அப்போது மாணவருடைய வாழ்க்கையை சீர்கெடுதுன்னா, மாணவர்களை படிக்க வைக்கிற பெற்றோர்கள் நம்பி ஒரு பணம் செலவு பண்ணி அதுக்கான ஃபீஸ் கட்டி ஒரு காலேஜில், ஒரு பெரிய காலேஜில் அவங்களுடைய
ஹாஸ்டல் ஃபீஸு, சாப்பாடு ஃபீஸு எல்லாத்துக்குமே பணம் கட்டி அப்படி போகும்பொழுது மாணவர்களுடைய அந்த வழிமுறைகள் எங்கே போகுது பாருங்கள், அந்த சிந்தனைகள் எங்கே போகுதுன்னு பாருங்கள். அப்போ ஒரு போதையால் ஒருத்தவன் அடிமையாகிருக்கானா அவனால் அடுத்த கட்டத்தை பற்றி யோசிக்க முடியுமா? அவனால் அடுத்து அவனுடைய வாழ்க்கையுடைய அடுத்த இலக்கை பற்றி சிந்திக்க முடியுமா? தன்னுடைய இலக்கை அடையிறதுக்கு அவன் என்ன செய்ய போகிறான், தன்னுடைய இலக்கை நிர்ணயிக்கிறதுக்கு அவன் என்ன செய்ய போகிறான் அப்படின்னு மாணவர்கள் தான் இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு பேக் போன் அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப நாளாக பேசிக்கிட்டு இருக்கோம். இளைஞர்கள்னு சொல்லப்போனால் இளைஞர்களுடைய அப்போது இளைஞர்கள் வந்து வழிமாறி போகிறதால நாட்டோடைய வளர்ச்சியில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். வளர்ச்சியில் மட்டும் கிடையாதுங்க, இந்த மாதிரி சட்ட ஒழுங்குலையும் நிறைய பாதிப்புகள் ஏற்படும். ஒருத்தவன் போதையில் இருக்கான் அப்படின்னா அவன் என்ன பண்ணுறானே தெரியாது. ரீசெண்டாக ஒரு சம்பவம் நடந்துச்சு. A2D சேனல் அவருடைய அந்த சேனலில் வந்து ரிச்சி ஸ்ட்ரீட் போகும்பொழுது அங்கே வந்து ஒரு சில பேர் போதையில் இருந்ததாகவும் போதையில் இருக்கும் பொழுது வந்து அவர் வந்து அட்டாக் பண்ண விஷயங்கள் நம்ம நிறைய பார்த்தோம். தெரிஞ்ச உண்மை, தெரியாத நிறைய சம்பவங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கான அரசாங்கம் போலீஸ் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் என்ன பண்ண முடியும்? இப்போ போலீஸ் அவர்கள் வந்து இப்போ நம்ம பாப்புலேஷனில் போலீஸோடைய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. எல்லா இடத்துக்கும் போய் காவல்துறையாலேயோ அல்லது மற்ற அரசாங்க துறையாலேயோ போய் நம்ம செயல்படுத்த முடியாது. அப்போ அங்கே இருக்கிற மக்கள் நமக்கு என்ன அப்படின்னு விலகி போகாமல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்துக்கணும். நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் நம்ம கண்ணுக்கு எதிராக ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை வந்து நம்ம வந்து தட்டி போய் தனியாக தட்டி கேட்க வேணாம். நீங்கள் வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து உங்களால் முடியலன்னா ஒரு ஆர்கனைஸ் பண்ணுங்கள். ஒரு ஆள் கத்தி வச்சுக்கிட்டு ஒரு ஆள் மிரட்டுறான் அப்படின்னா அப்போ அங்கே 100 பேர் 1000 பேர் சுற்றி பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அப்போ அவங்க வந்து எதுவுமே கேட்க மாட்டாங்க. அதுலேருந்து அந்த 1000 பேர்த்துலேருந்து 10 பேர் குரல் கொடுக்க முன் வந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 100 பேர் பின்னாடி வந்துடுவாங்க. ஸோ இதை வந்து யாருமே செய்ய மாட்டாங்க. இப்போது மாணவர்கள் இங்கே ஆரம்பிக்கிறது தான், இன்றைக்கி இங்கே ஆரம்பிக்கிற விஷயந்தான் அவனுடைய அடுத்த 20 ஆண்டுகளுக்கு ஒரு பெரிய பயணமாக தொடரும். அப்படி தொடரும்போது தான் பெரிய பெரிய போதை கடத்தல், போதைப் பொருள் பயன்படுத்துதல் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இதில் வந்து அடிபடும். ஸோ இந்த கல்லூரியில் வந்து நடந்த விஷயம் தமிழ்நாடு ஃபுல்லாக ரைடு பண்ணால் தான் இன்னும் பல திடுக்கிடும் தகவல்லாம் கிடைக்கும். அப்படி ரைடு பண்ணி கரெக்டான பர்சனை, அதாவது நம்ம வந்து இவங்க பண்ணலை அவங்க பண்ணலை அப்படின்னு சொல்லாமல் ஆக்சுவல் பர்சன் யாரோ, இது வந்து ஒரு தனி நபரால் செய்ய முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு போதைப் பொருள் கடத்தல் நிறைய விதவிதமான மாடலில் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும் அப்படின்னு கல்லூரி மாணவர்கள் முதற்கொண்டு, பள்ளி மாணவர்கள் முதற்கொண்டு, இளைஞர்கள் முதற்கொண்டு எல்லாருடைய வாழ்க்கையும் இந்த போதைப் பொருள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீரழிச்சிக்கிட்டு இருக்குது. இதில் மற்றவங்களுடைய, அதாவது அது சம்மந்தப்பட்டவங்களுடைய ஃபேமிலியும், ஸோ குடும்பங்களும் இதில் சீரழிக்கப்படுறாங்க. ஸோ இந்த சம்பவம் தான் சென்னையில் பெரிய பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன விஷயமோ தெரியல, நிறைய பேர் வந்து வெளிப்படையாக பேசுகிறதுக்கு தயங்குறாங்களோன்னு தோணுது. நம்ம நிறைய படங்கள் பார்க்குறோம். நிறைய படங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போதைப் பொருள் யூஸ் பண்ணுறத வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டைலாக ஒரு கெத்தாக காமிக்கிறது தான் இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு தப்பான முன்னுதாரணமாக இருக்கும் அப்படின்னு தோணுது. இது ஒரு சில சினிமாவில் மட்டும் கிடையாதுங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு மீடியாவில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியாவில் வரக்கூடிய யூடியூப்பில் முதற்கொண்டு சீரியல் முதற்கொண்டு எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு நார்மலைஸ் ஆக்கப்படுது. ஸோ இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி தான் இருப்பாங்க, இது வந்து ஒரு நார்மல் அப்படிங்கிற மாதிரி தப்பான போர்ட்ரேட் பண்ணப்படுது, தப்பான முறையில் வந்து வழிநடத்தப்படுறாங்க. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம எதை பார்த்து நம்ம வளர்கிறோம்? ஃபஸ்ட்டு தான் புத்தகங்கள் படிக்கிற விஷயங்கள் இருந்துச்சு. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் மக்கள் என்ன பண்ணுறாங்க? இப்போ இருக்க ஜென்ரேஷன் உள்ள அந்த யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க? யூடியூப் தான் பார்க்குறாங்க. யூடியூப்பில் எல்லாமான விஷயங்களும் வருது. அதில் வந்து சீரியல் வருது, ஷார்ட் ஃபிலிம் வருது, ஒரு சீரியஸ் வருது, மூவிஸ் வருது. அப்போ அது எல்லாத்துலேயும் எது காமனாக இருக்குது, அது எல்லாத்தையும் எது ஒன்றிணைக்குதுன்னா இந்த மாதிரி போதை பழக்கங்கள் ஒன்றிணைக்குது. ஸோ போதையில் வந்து ஒருத்தன் ஒரு ஹீரோ, ஒரு பெரிய ஒரு நல்லவன் மாதிரி அவனை போர்ட்ரேட் பண்ணி அவன் பண்ணுற விஷயங்கள் நல்லதாக போர்ட்ரேட் பண்ணி நம்ம பின்னாடி முடிக்கும் பொழுது ஏன் நம்மளும் இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் ஒரு சில மெச்சூரிட்டியான பீப்புள்ஸ் வந்து கண்டிப்பாக இதை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து கனெக்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நான் சொல்கிறது டீனேஜிலேருந்து ஒருத்தவங்க முன் வரும்போது அந்த டீனேஜில் கண்டிப்பாக எது சரி எது தப்புன்னு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண நிலைமை இப்போ யாருமே இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க இப்போ இருக்கிற பசங்களாம் ரொம்ப விவரமாக இருக்காங்க அப்படின்னு பேசிகிட்டு இருப்போம் இல்லைங்களா. ஆனால் அந்த விவரம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிக பிரசங்கித்தனமாக தான் இருக்கும். உண்மையான விவரமாக உண்மையான புரிதலோடு யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த புரிதல் யாருக்கு இருக்குன்னா அனுபவம் வாய்ந்த ஒருத்தரோட தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இங்கே நம்ம எதை நோக்கி நம்ம கொண்டு போகிறோம்? ஸோ இந்த எஜுகேட் நம்ம எதை நோக்கி பண்ணுறோம்? இந்த மாணவர்களை, பள்ளி மாணவர்களை, கல்லூரி மாணவர்களை எதை நோக்கி நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்னு ஒரு பொறுப்பும் ஒரு கடமையும் அரசாங்கத்துக்கும் இருக்குது, பொதுமக்களிடையே இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ இந்த கல்லூரி நிர்வாகங்களும் தொடர்ந்து வந்து அவங்க ஃபாலோ பண்ணியிருந்திருக்கணும்.
கல்லூரி நிர்வாகம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய ஹாஸ்டல், அவங்களுடைய காலேஜில் வந்து ஒரு போதை பழக்கம் ஈஸியாக நடந்துகிட்டு இருக்குது இத்தனை ஆண்டுகள் அப்படின்னா, அப்போ அவங்களுடைய அந்த செக்யூரிட்டி லெவல் எந்த அளவுக்கு இருக்குது? சாதாரணமாக ஒரு ஃபோன் யூஸ் பண்ணாலே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒளிஞ்சு யூஸ் பண்ணுற காலம்லாம் இருந்துச்சு ஒரு காலகட்டத்தில் ஹாஸ்டலில். ஆனால் இப்போ எல்லாமே ஓப்பனாக இருக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் வந்து ப்ரைவசிங்கிற பேரில் வந்து மறைக்கப்படுதோ, இல்லை தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்காங்களோ, தன்னுடைய வர அட்மிஷனுக்காகவும் டொனேஷனுக்காகவும் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்காங்களோ அப்படிங்கிற கேள்வியும் எழும்புது. ஸோ இந்த விஷயம் எதை நோக்கி நகரப்போகுது, எந்த மாதிரி முடிவுகள் வரப்போகுது, தமிழ்நாடு ஃபுல்லாகவே இருக்கிற அனைத்து கல்லூரி விடுதிகளிலும் இந்த மாதிரி சோதனை நடத்தினாங்கன்னா இன்னும் என்னென்ன திடுக்கிடும் தகவலாம் வெளியே வரப்போகுது அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். டெய்லி வீடியோஸ் இது மாதிரி நாட்டில் நடக்கிற விஷயங்களை, முக்கியமான நிகழ்வுகளை உங்களுக்கு அப்டேட்டாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். போதைப் பொருள் ஒழிப்பு எவ்வளோ முக்கியமாக இருக்குது இந்த சமூகத்தில் அப்படிங்கிற உங்களுடைய நிலைப்பாடையும் கமெண்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.